திருப்பதியில் வாழக்கூடிய வெங்கடேச பெருமாளை சொல்லுவாரா மாணவன் எவ்விடத்திலே அருகாமையில் இருக்கின்ற ஜாக்கிரதையா 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 இருக்க சுவாமி. ஆமா அப்படியே வரலாம் அல்லவா? வருகின்றேன். திருப்பதி இந்த திருப்பதியிலே வாழக்கூடிய என்னுடைய அபிதானம் திருவேங்கடதாசர். திருவேங்கடதாசர். ஆமா, ஏழுமலையா பாலாஜி என்று பெயர் கூண்டு இந்த திருப்பதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய பலம் என்னுடைய சாமர்த்தியம் தெரியுமா? அந்த மச்ச காவலன் யுகமோ மூன்று நடப்பதோ கலியுகம். திரேதா திரௌபதி. ஆமா இந்த கிரேதா யுகத்திலேயே சோமுகன் ஆனவன் சோமுகாசுரன் அழக்தீவன். ஆமா, உடலோ மனித உடல், முகமோ குதிரை முகம். ஆமா, அந்த சோமுகன் ஆனவன் பிரம்மதேவன் என்றான் அல்லவா? ஆமா, வேதம் 4 வேதம் சொல்லக்கூடிய 4 வேதம். ஆமாமா, அந்த 4 வேதங்களையும் கவர்ந்து என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே ஒழித்து விட்டார். ஆமாம், அவன் கர்வத்தை அடக்க மகரம் அச்சவதாரம் எடுத்து
பிரம்மதேசம் புதூர். ஆமா. நல்ல ஒரு அன்பு குழந்தைங்களா போயிட்டாங்க. ஆ. நான் இங்க இருக்கிறேன் இப்போ ஒரே சாயில மொத்தம் 10 அவதாரமும். என்னது? ஆமாங்க. சிலருக்கு தெரியும், ஆ. சிலருக்கு புரியாது, தெரியாது. இப்போ இருக்கிறது தெரியாது, பெரிய ஆளுங்கள்லாம் தெரியும்னு வச்சுக்கோ. ஆமா. முதல் அவதாரம் மச்ச அவதாரம். ஆ. அதை ஒன்று கூர்ம அவதாரம் ஒன்று இருக்குது. ஆ. ஏன்னா தேவர் குறை தீர்க்க ஆ. அசுரர்களை அழிக்க கூர்மை அவதாரம் எடுத்து ஆமா. இந்த பிரம்மதேவன் படைக்கும்படியான 4 வேதத்தையும் கவர்ந்து லோடி என்று சொல்லும்படியான சமுத்திரத்திலேயே வைத்தான். ஆமா, அவனை கொல்வதற்காக மச்சவாதாரம் எடுத்து அவனை மடித்து அவனை கொன்று அந்த 4 வேதத்தையும் ஆமா பிரம்மதேவனை எடுத்து அந்த பிரம்மதேவன் கணக்கிலே கொடுத்து உலகமெங்கும் பரிமளிக்க செய்து. ஆமா, உலகமெங்கும் பரிமளிக்க செய்து. ஆமா, அது மட்டுமல்லாது என்ன மகாபலி சக்கரவர்த்தியானவர் என்ன செய்தார்? தெய்வ இந்திர பதவி மீது ஆசை கொண்டு ஒரு அஸ்வமேத யாகங்களை புரிந்தார். புரிவதென்றால் அந்த தான தர்மங்களை செவ்வன செய்யணும். ஆமா, அந்த தான தர்மம் செய்கிறான். மனிதனா பிறந்தா போதாடா, அவன் ஒவ்வொரு மனிதர்களும் அவன் கையில இருந்தா 8 ஜான் வரணும். ஆமா, ஒவ்வொரு மனிதனுக்கும். என்ன நான் எப்படி சென்றேன்? துயருவை மறைத்து ஒரு அந்தன வேலம் பூண்டு வாமன ரூபமாக சென்று மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று ஆமா 3 அடி பையன். ஆமா, குள்ள அந்தனர் அங்கே சென்று மகாபலி சக்கரவர்த்தி ஏழை எளியோருக்கெல்லாம் கேட்டவண்ணும் வாரி வாரி கொடுக்கின்றீர்களா? ஆமா, எனக்கு வேணும். ஒரு மனிதனா பிறந்தா அவங்களுக்கு ஒரு 3 அடி மண்ணாவது தேவைப்படும். எனக்குன்னு ஒரு 3 அடி மண்ணு தான் எனக்கு தேவை. தானமா கொடுங்கன்னு அவன் எளிதா என்னை எளிதா எண்ணிட்டான். அடைய குள்ளாத்தனாரோ அது தெரிகிறது. ஆமா, எங்க நினைக்கிறியா அங்க 3 அடி அளந்து எடுத்து போடான்னு. நீ எங்க நினைக்கிறியா அங்க அளந்து எடுத்து போ. முடிச்சு போச்சா? அதுக்கப்புறம் என் ஜாகூரி இருந்தானு. ஆமா, வந்தேன். ஆமா, நான் நினைக்கும் இடத்திலே நின்று இங்க ஒரு பாதம், பூமி ஒரு பாதம், ஆகாயம் ஒரு பாதம். அண்டன்னா உலகம் சரியா போச்சுங்க. அண்டன்னா உலகம். ஆமா, இந்த பாதாளம் இங்க மண் உலகத்துல இருக்குது. அதல பாதாள கனிஷ்ட பாதாளத்துல இருக்குதான். அங்க இருக்கிறது
மேல ஒரு பாதம் பாதம் ரெண்டாவது அடிக்கே இடம் கிடையாது. இடம் இல்ல. இரண்டாவது அடிக்கே இடம் கிடையாது. இடம் கிடையாது. ஒரே அடி தான் அளந்தேன். ஆனா எல்லாம் சொல்லிக்கிற 3 அடி மண் அளந்தேன், 3 அடி இடம் அளந்த மகாபலியாண்ட 3 அடி அளந்துன்றான். அது சொல்றவங்க சொல்ல மாட்டோம். ஆனா நான் அளந்த அடி 2 அடின்னு நம்ம சொல்லிடுவோம். என்ன 2 அடி அளந்தேன். மகாபலி மகாபலி 3 அடி மண்ணு காட்டு. ஆமா, இங்க 2 தான் இருக்குது. 2 அடி மண்ணு தான் இருக்கு. இன்னும் ஒரு அடி அங்கே எங்க ஒரு அடி கொடுப்பதாக சொன்னது 3 அடி. ஆமா, 2 அடி தான். இன்னும் ஒரு அடி. ஒரு அடி அங்க சுவாமி நீங்கள் தான் அந்தனராக வந்தீர்கள் என்று தெரியாமல் கர்வம் கொண்டு உங்களாண்டியே நான் கொடுத்துட்டேன் அந்த இடத்த. ஆமா, பார்த்தா இப்படி ஆகாய ஒரு அடி பூமி மொத்தம் ஆழ்ந்துட்டீங்களே. 2 அடியா 3 அடிக்கு இடம் கிடையாது. என் சிரம்தான் இருக்கிறது. என் சிரம்தான் இருக்கிறதே என்று அவன் சிரத்தை குனிந்து இப்படி முட்டிட்டு காட்டினான். அவன் தலை மீது என் பாதத்தை வைத்து மிதிச்சு 3வது அடியா. அவன் தலை தான் 3வது அடி. மிதித்த உடனே பூமியில ஓண்டினான். அவன் கர்மத்தை அடக்கி. ஆமா 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 ஆமா. அது மட்டுமா, நான் எப்பேற்பட்டவன் இன்னும் என்ன தூணில் நரசிங்கம் அது மட்டும் போராது. இருவர்களும் அண்ணனா தம்பிகளாக பிறந்து அவர்கள் செய்யாத அத்துணியமே கிடையாது. ஈரேழு உலகமே எங்களுக்குள் அடக்கம். ஈரேழு உலகத்துக்கு மொத்தத்துக்குமே நாங்க தானா தெய்வம். இரண்யேஸ்வரின் தம்பி இரண்யாக்கிரதனை கொன்ற வெண்பந்தி அவதாரம் வெண்பந்தி அவதாரம் எடுத்து இரண்டனை கொல்ல அவன் பிள்ளையாய் விளங்கும் பிரகலாதனை அவன் அரிதான் தெய்வன்றான். யாரு பிரகலாதன்? பிரகலாத உலகத்தில் என்னை காட்டில் உயர்ந்த தெய்வம் எதுவும் கிடையாது. நான் தாண்டா தெய்வம், அப்பந்தான் தெய்வம்னு சொல்றான். சொல்ல மாட்டான். மறுத்ததற்கு அந்த குழந்தையப்பா எத்தனையோ துன்புறுத்துகின்றான், எத்தனையோ கொடுமைக்குள்ளான தண்டனை கொடுக்கின்றான். அந்த குழந்தையை காக்க தூணிலே நர சிம்மமாக அவதாரம் எடுத்து அந்த இளைஞனை இருப்பிடமாக பிடித்து மடிந்தான் பிரகலாதனை காத்தேன். அவன் சஞ்சலங்களை தீர்த்தேன். அது மட்டுமல்லாது உலகம் அழகா வாழ வேண்டுமே என்று ஒருவனுக்கு ஒருத்தியாக கடமையோடு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று சீதாவுக்கு ஏற்ற பரிவர்த்தனாக ராம அவதாரம் எடுத்தீர்கள், பலராம அவதாரம் எடுத்து பல அவதாரம் சொல்ல முடியாது. கண்ணன் அவதாரம் எடுத்து கலியோ பூமி பாரத்தை தீர்த்தேன். துரோபர யுகத்திலே பூமி பாரம் முடிஞ்சு போச்சு. பூமி பாரம் தீர்த்துட்டேன். பாண்டவர்கள் 5 கௌரவர்கள் 100 விரோதம் விரோதம் ஏற்படுத்தினீங்க. ஆமா, அங்க பூமி பாரத்தை தீர்க்க பங்காளிக்கு சண்டை வரது காரணமே நான் தான். பங்கு பங்காளிக்குள்ளே பகையை மூட்டினீங்க. ஏன்னா உனக்கு ஒரு கருத்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இதுல
இப்போ எனக்கு எத்தனை லட்சம் இப்போ எப்படியோ ஒரு 75 கோடி ரூபாய் கிட்ட ஆயிருக்குமா செலவு? ஆயிருக்கும் ஆயிருக்கும். சில செய்கிறவங்களே பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. 1 கோடி ரூபாய் ஆகுதுறான்னா என்ன தெய்வமா வழிபடுறாங்க. ஆமாம். நான் போய் உலக மக்களை கொல்ல முடியுமா? தெய்வம் போய் உலக மக்களை கொண்டா உலகம் என்ன சொல்லும்? தெய்வமே வணங்காது. இந்த கண்ணனை தெய்வமா வணங்குறோம். ஆமா. இந்த கண்ணனே நம்மளை கொண்டு குவிக்கிறானே, நம்ம மேல பழி வந்துருமா இல்லையா? ஆமா. அதனால நான் தெய்வமா இருக்கணும். ஆனா அங்கங்க அடிச்சு சாவணும். பூமி பார்த்தோன்னு தேக்கணும். என்னைக்கு நீ தெய்வமா இருக்கணும். அங்க உருவாகிறது யாரு? நீதான். அங்க மொத்தம் அழிக்கிறது யாரு? நீதான். இது இந்த விவகாரம் முடிஞ்சது. என்ன சரி, இந்த கலியுகம் முடியும் தருவாயில் என்ன செய்ய போகிறேன்? தருவாயிலே கலியுக கண்ணனா, கலியுக கண்ணனாக. ஆமா, கலாபாரதத்தை முடித்தோம். தருமனுக்கு அத்தினாபுரத்தை மணிமகன் சூட்டி பட்டாபிஷேகம் செய்து கடைசியா என் அவதாரம் முடிஞ்சுட்டேன். நானும் அண்ணா பலராம சக்கரவர்த்தியும் இருவர்களும் ஒன்று சேர்ந்து உலகத்தை சுத்தி பார்க்க வேண்டுமே என்று ஆசை கொண்டு தேரிலே ஏறி அண்ணனும் பலராமனும் இருவர்களும் ஒவ்வொரு நாடா பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நாடும் அந்த தேசங்களை சுற்றி பார்த்தாரு. இந்த தேசங்களை சுற்றி பார்க்கும் தருவாயில் சனிவாரம் பிறந்தது. அந்த சனிவாரம் பிறந்தபடியால் என்னை தேய்ச்சி அபிங்கஸ்தானம் செய்யும். அதாவது 7 நாள் குளிக்கிற 6 நாள் குளிக்கிறனா கூட 7வது நாள் அந்த சனிக்கிழமை குளிச்சே ஆகும். சனிக்கிழமை அபிங்கஸ்தானம் செய்தா நம்ம பிடித்த ஒரு சின்ன ஒரு கெட்டதெல்லாம் விளங்கிட்டுவாங்க. வெள்ளிக்கிழமை குளிக்கலாம் கூட பரவாயில்ல, சனிக்கிழமை குளிச்சே ஆகணும். பெண்கள் வெள்ளிக்கிழமை தான் குளிக்கணும், ஆடவர் தான் சனிக்கிழமை குளிக்கணும். புரியுதா? பெண்களானவர்கள் வெள்ளிக்கிழமை, அவங்க வெள்ளிக்கிழமை, அப்ப நம்ம சனிக்கிழமை. ஆமா, வெள்ளிக்கிழமை தான் அம்பா குடியிருப்பாள். ஸ்ரீதேவி பூதேவி எல்லாமே வரவங்க அன்னைக்கு தான். அன்னைக்கு ஒரு நாள் தான் வந்து போவாங்க. ஆமா, அப்ப மற்ற நாள்லாம் குளிக்கூடாதுன்னா எப்படி அது? குளிக்கூடாது எப்படி அது? அவங்க சௌகரியம் நமக்கு எல்லாருமே நேரம் அது உடம்பு நல்லது. ஆரோக்கியம்டா. தெரியாது அவருக்கு வேற ஒன்று. அப்படியாகத்தானே ஏன் என்னதா அண்ணா வாகனம். ஆமா, ஆதிசேஷன். என்னுடைய வாகனம் கருடன். என்னது கருடன்? ஆமா ஆமா, முதல்ல கருடன். ஆமா, போன கங்கையிலே சென்று காசி நதியை கங்கா நதியை நீர் எடுத்துட்டு வாடா, நீராடணும்னு சொன்ன போனவன் தாமதமாகிவிட்டது. ஆமா, தாமதமாகவே அண்ணா வாகனமாக விளங்கும் ஆதிசேனை அழைத்து சென்ற இடத்திலே அவனுக்கு அடிபட்டு இருக்குது. யாருக்கு? கருடனுக்கு. அடிபட்டு வேதனை கொண்டு இருக்கும் பொழுது பகவானும் பலராமையாவும் ஜலம் எடுத்துன்னு வர சொன்னா இங்க வந்து பத்து தூங்கிட்டு இருக்கிறேடா அப்படின்னு அவன் மீது கோபம் கொண்டு அவனை அடித்து துன்புறுத்தினான். அடிச்சிருக்கா ஆதிசேனை. அப்படி இருக்கும்போது இருவரும் வராங்க பஞ்சாயத்து. அண்ணா வந்து ஆதிசேனனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆமா,
அவர் பக்கம் பேசுறாரு. அவர் பக்கம் பேசுறாரு. நான் என் வாகனத்துக்கு பேசுறேன். நீங்க கடுவனுக்கு கோபம் அதிகமாகுது. எனக்கு கோபம் அதிகமாகுது. அவருக்கு அவதாரம் முடிய நேரம், எனக்கு அவதாரம் முடிய நேரம். ஆமா. எப்படா அண்ணனை விட்டு பிரியுது? இங்க ஒரு கலகம் வச்சா தான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆதி சேடம் கடுவு சண்டை வர மாதிரி நான் பண்ணிப்பேன். ஆமா ஆமா அண்ணா, எப்பொழுது என் வார்த்தையை மீறி குற்ற புரிந்தவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். வேணான்னு சொல்றியோ இன்று முதல் உனக்கு எனக்கு அந்த சம்பளம் கிடையாது. அண்ணன் தம்பி என்ற ஒட்டு உறவே கிடையாது. இல்ல, ஆகையால் உன்னோடு இருக்க மாட்டேன் என்று அந்த கருடனுக்கு சாபத்தை கொடுத்து சாபத்தை கொடுத்து ஆதிசேரனுக்கு மன்னிக்கும், ஆதிசேரனுக்கு சாபத்தை கொடுத்து பாட்டு வந்துட்டு அண்ணனை விட்டு வந்துட்டு மலை அடிவாரம் இதனா ஒரு நிலையான இடம் நமக்கு தேவை இல்லையா? ஆமா, நிலையா நிற்கணும். அந்த திருவஞ்சி மலை மீது ஏறும் பொழுது அந்த மலையின் உச்சியிலே போய் நின்ற உடைய பாக ஒரு அப்படி பத்துது பாரு, நிற்கல தடமாற்றம் கொடுக்குது, மலையா நடுங்குது. இது நமக்கு சரிப்பட்ட இடம் கிடையாது. அப்படியே இரண்டாவது மலை, மூன்றாவது மலை, நான்காவது மலை, 5, 6 ஒரு மலை ஏழாவது மலை. அந்த மலையின் மீது இரு பாதத்தை வைத்து நிலையாக நின்றான. அந்த நிலையாய் நின்ற உடனே நமக்கு தகுந்த இடம் இதுதான். நம் பாதம் பட்ட இடம் நிலையா நின்று போச்சு. ஆகையால் இந்த இடத்திற்கு பெயர் திருப்பதி. திருப்பதி திருப்பதி என்ற பெயர் வகுத்து என்னுடைய பெயர் பெருமாளாக அவதாரம் எடுத்து கலியுக தெய்வமா நின்றுருக்கிறோம்பா. கலியுக தெய்வம் பகவானுக்கு அவதாரம் பல. ஆனா நிலையா நின்று 10. இந்த பெருமாள் 10 அவதாரத்துல வராரா? இல்ல, 10 அவதாரத்துல பெருமாள் வரல. ஆனா அந்த அவதாரத்துக்குலாம் இல்லாத ஒரு சிறப்பு பெருமாளுக்கு இருக்குது. ஏன்னா கலியுகம். ஆமா, இது எப்பயும் அழிஞ்சு போயிருக்கும். என்ன, ஆனா அந்த திருப்பதியின் மலை மீது வரவங்க பெருமாளை பாக்குறவங்க அந்த உள்ளத்திலேயே அந்த எண்ணம் பகவானை பார்க்கணும், பகவானை பார்க்கணும் தான் வராங்களே தவிர வேற எண்ணத்தோட எண்ணம் வராங்களா? இல்ல, ஒரே எண்ணம் தான். திருப்பதிக்கு போகணும்பா வராங்க. கோடி பக்தர்கள் என்னை காண ஜன கூட்டம், பக்தர்கள் கூட்டம் கோடியா வருது, லட்சமா வருது ஜனம். வரவங்க அதே ஒரு வேண்டிய அச்சு வருவீங்களாங்காட்டி அதில் தான் ரொம்ப வெறுத்து போகுது ஜனம். இல்லைன்னா ஜனத்தை கட்டுப்படுத்த முடியாதுப்பா. வரது அதனாலும் வரது போயினே இருக்கணும். ஜனத்தை கட்டுப்படுத்தணுமா இல்லையா? வேற என்ன குறை என்ன? இல்ல இந்த ஒரே முட்டை என்ன பண்ணி உங்க சாவுக்கு பணம் பெருத்து போய் கட்டணும். மாறிலாம் மற்ற மாதிரி ரூம் கட்டி வரணும். ஒரு 2 நாள் 3 நாள் சேவடிக்கிறீங்க. அங்க திறந்து விடுறீங்க. 12 மணிக்கு ஆடு பட்டி திறந்தா எப்படி ஓட்டு அப்படிமோ அப்படிதான் அதுக்கு ஓடுகின்றார்கள். நெட்டி முட்டி போறோம். போன உடனே இன்னும் சாமி எங்கேயா இருக்குது, கிட்ட முட்டு போறோம். இவன் முட்டி அங்க தள்ளுறான் ஜெரிகண்டியன். சாமி முன்னும் மூலஸ்தானம் எங்கேயா இருக்குது அப்படின்னா எத்தனையோ பேர் சாமி பார்க்காது ஏமாந்து வந்தோனுங்கிறான். நான் பார்த்துட்டு வந்தவனுங்கிறான். ஆனா முடிச்சு அங்க தள்ளுறான் ஜெரிகண்டியன், அவன் முடிச்சு எங்க தள்ளுறான். ஏமாந்து பார்த்தோம் உசாரா போய் பார்த்தோம் பார்க்காத நாம் போட்டு வந்தோம். அதே சமயம் திருப்பதி சென்றால் பெருமாள் முகத்தை பார்க்க கூடாது. முதல்ல முகத்தை பார்க்க, திருவடியை பார்த்துட்டு திருமுகத்தை பார்க்கணும். திருவடியை பார்த்து அதுதான் பதின்னு பேர் வச்சான். திருவடியை பார்த்துட்டே மேல போய் முகத்தை தரிசிக்கணுமா. அதே சமயம் எல்லா தெய்வத்துக்கும் போய் வணங்குறோம். கண்ணை மூடிட்டு தான் பகவானே பெருமாளே எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்டாப்பா, என் குறைய தீர்ற அவங்க குறைய சொல்லி வேண்டாம் கண்ணை மூடின்னு. ஆனா திருப்பதிக்கு போனா மட்டும் ஏன் கண்ணை மூட மாட்டோம்? ஏன் கண்ணை மூட மாட்டோம்? என்ன தெரியல. அங்க ஒரு சக்தி இருக்குது, அங்க ஒரு தெய்வீக பலம் இருக்கிறது. அந்த தெய்வீக பலம் இருக்குதுதான் எல்லா ஜனமும் இதாட எப்ப என்ன கூப்பிடுவோம், பெருமாளே என் பெருமாளே என்ன நல்லா வச்சிடறாப்பான்னு கண்ணு சின்ன கொண்டு வந்தாலும் பெரிய கொண்டா காட்டி இப்படி காட்டுவோம். இது அங்க இருந்தாலும் எப்படியே இருக்கிற பொழுது
என்னது நகரி தேசம் ஆளக்கூடிய அந்த மன்னன் ஆ, என்னது ரஹீம் ஆ, என்னது அப்துல் காதர். அப்துல் காதர் பிள்ளைங்க பேர் ரஹீமா அப்துல் காதர் என்று சொல்லக்கூடிய அண்ணவனுக்கு 2 பிள்ளைங்க ஒரு பெண். அவள் நங்கை பூமி, நாம இந்துக்கள். ஆமா, அவ முஸ்லீம். துலகா குலத்துல பிறந்து ஆ, அவளுக்கு அறிவு எந்த நாள்ல தெரிஞ்சதோ ஆதியிலிருந்து அதிலிருந்து இதுவரையிலும் பெருமாளே எம்பெருமானே சீனிவாசா திருவெங்கடராயா எம்பெருமானே என்று ஒரே நிலையா என்னையே நினைச்சிட்டு இருக்கிறான். ஆமா, என்ன குழந்தையிலிருந்து கன்னி பருவாகன்னு மங்கை பருவம் அடைந்து விட்டார். ஆமா. ஆனால் அவள் நிலை என்ன ஜாதி வேற வேற. என்னது அவங்க கவி சாப்பிடுறவங்க அதுனா எனக்கு தெரியாதுப்பா. கறி முட்டை வச்சாங்களா 10 முட்டை வச்சா கூட கம்முனே கீ குடிக்கிறீங்களே, எப்படி அது? என் தம்பி அது கோபியா இல்ல 1 வச்சா 2 வச்சா அந்த கேஸ் டபுள் வர மாட்டேங்குது உங்களுக்கு. டேய் மஞ்சள் அடிச்சு விடுவோம் அப்படியே. என் தம்பி நின்னுங்கிறாள் பார். யாரு? கோபி. அந்த தம்பி கேளு என்னை பத்தி. இவரு அந்த கோழிக்கறி ஆட்டுக்கறி முட்டை இதெல்லாம் சாப்பிட மாட்டாருப்பா. ஆமாண்டா, மற்ற வச்சுன்னா சோத்துல கலந்துருவாரு. பகவான் தகுந்து சாப்பிடப்பட்டுவா. புளியோதரை, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், இது மாதிரி வடை பாயாசம், இது மாதிரி சாப்பிட மாட்டார். புரியுதா? இந்த சாம்பார் வச்சதான் மூஞ்சி சிரிப்பு போட்டு உங்களுக்கு. புளிச்சோறு லெமன் சோறு அதே தான் கெருவா மேய்ச்சி வர மோகாக்களும் வச்சு மூஞ்சி. அதான் பாருங்க, இது உண்மையா தான் நினைப்பாங்க. அதை உண்மையா நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? பகவான் இப்போதைக்கு சொல்றேன். சரி சரி, இப்போதைக்கு அதான் கிடையாது. ஆகையால் அந்த நங்கபூமியானவள் நிலை ஒரு மனம் நிலை ஒரு நிலையாக இருக்கிறதா என்று சோதிக்கணும். இப்படியே போய் நேரம் சோதி, இப்படியே போய் சோதிக்கூடாது. ஆகையால் யாதவ ஒரு பிள்ளையா அவனால யாதவ பிள்ளையா அங்கே சென்று அவள் கற்போடு கொஞ்சம் விளையாடுறது வர ஒரு நிலையா இருக்குதான்னு பாக்குறோம். சரி, குரு மாதிரி போறீங்க. நீதான் பகவான் அந்த அம்மாவுக்கு தெரியக்கூடாது. போகலாம்.